இருங்க நான் ஆர்டிஸ்ட் இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு மெஹந்தி போடும் வீடியோ. அது எதனால அப்படின்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. எந்த மேரேஜ்க்கும் நான் இப்படிலாம் போட்டது கிடையாது. இவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு. நான் போட்டு விட்ருக்கேன். உனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் 2 கையிலையும் இந்த பக்கமும் இந்த பக்கம் சேர்த்து அழகாக பொண்ணு மாதிரி ஜோடிச்சு விட்றேன் அப்படின்ட்டு நப்பா சைடில் சொன்னாங்க. அதை நம்பி என் கையை கொடுத்துருக்கேன். அது எப்படி வருது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் நல்ல மாதிரியாக போட்டிங்க அப்படின்னா, என்னுடைய பேரம்பேத்தி காலகட்டத்தில் உங்கள் கை நடுக்குமா? இல்லை, நல்ல ஆர்டிஸ்ட்டு தான், பார்ப்போம் எப்படி விடுறாங்க என்ன அப்படின்ட்டு. அதாவது என்ன மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்ன மேரேஜ் ஃபங்க்ஷன்? இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் யாரோடது அப்படின்னா, அது வீடியோ வர வர கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 3 நாள் பயணமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது புருஷன் பொண்டாட்டியாக ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக பிள்ளைக்குட்டியெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறோம். அது எப்படி இருக்கும் என்னன்ட்டு வீடியோ போக போக தான் தெரியும். இப்போ இந்த கோன் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவங்களுக்கு கை நடுக்குதான், நான் பேசுகிறத வச்சு வைப்ரேஷன் ஆகுதான், இப்படிலாம் தான் குறை சொல்லுவாங்க. இப்படி தும்பிட்டேன்னா ஒன்னால தான் போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் என் மேரேஜுக்கு நீ போட்டு விடுந்தேன்னா? மேரேஜ் எப்போ அஞ்சாவது? ஆமாம், என் மேரேஜ் அப்போ குழந்தை 5ஆவது படிச்சுட்டு இருந்துச்சு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்களை பெற்றாங்க. 2 பேருமே 11 வருஷம். 2 பேருக்குமே லேட் பிக்கப்பு. வரம் வாங்கி ஆகுன்னா எங்கள் அம்மா ஏதாவது என்ன திட்டினாங்க, சண்டை வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏதாவது போமா அப்படின்னு மூஞ்சி முறைச்சிக்கிட்டு திட்டிட்டு போனா, ஏன்ப்பா சொல்ல மாட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கதான்ப்பா வரம் வாங்கி தவம் வாங்கி மண்ணு சோறு தின்னு உன்னை பெத்தெடுத்தேன். இதே டைலாக்கு காலத்துக்கும் விடுவாங்க. அதே தான் இப்போ நான் தம்பையிலுக்கு அப்படிதான் சொல்லுவேன். நான் பேசுப்பா, ஏன் பேச மாட்டேன், இதுக்கு தான்ப்பா ராப்பகலா கண்ணு முழிச்சு காவல் கடந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்பா. இது மேடம் போட போற டிசைன் இதுதான். அது மாதிரி வரல அப்படின்னா உன் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, தெரியுதா? இந்த டிசைன் தான் போடுறேன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவுட்புட்டும் இதுவும் வச்சு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். போடுங்க. எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? நடுக்குதுக்கா, என்னன்னு தெரியல. இதில் என்ன ஒரு இதுனா, இது கோன் போடுறதுக்கு இது ஆர்டிஸ்ட், கோன் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இதை வச்சுக்கணும்னா இந்த நைட்டியில் துடைக்கிறேன். மிஷின் நின்றுட்டு நம்ம இப்போ மாடி கொல்லை பக்கம் தான் உட்காந்துருக்கோம். ஏன் வேஸ்ட்டாக பகல் நேரத்தில் கரண்ட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுன்னு, நல்லா காற்று, நல்லா இந்த வெயில் அடிக்கும் போதே அனல் காற்று நல்லா பறக்குது. அந்த காற்று நல்லா ஜில்லுன்னு தான் வருது. மிஷின் ஓடிட்டு இருக்கா, அப்படியே தூக்கிது. அப்புறம் காற்று பறக்குதான், காற்று நல்லா ஜில்லுன்னு வருதான். ஐயோ, இன்னைக்கு தான் வெயில். வாயை மூடுங்க. நைட்டில் எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. காத்து அடிக்குது. இன்னைக்கு வெயிலும் இல்லை, அதனால நல்லா இருக்கு கிளைமேட்டு. எங்கே பாருங்க, பங்குனி மாசமா? இது பங்குனியா? இல்ல நீங்க சொல்லுங்க. இது என்ன அப்படின்னா தை. இல்ல நீ சிரிப்பு வரலையே. சிரிக்கணும்னா சொல்லலையே. அதெல்லாம் அந்த பக்கம் வச்சிருக்கேன். அது எப்படி வேணா, அதாவது வீட்டு பக்கம் 4 பக்கம் வாசம் இருக்கிறதுனால இப்படியும் ஓடியாருதுங்க மக்க, அப்படியும் ஓடியாருதுங்க மக்க. ஷூ எல்லாம் எங்க கைட்டி போட்டு போயிருக்குங்க பாருங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் கிடக்கும். அந்த அம்மா கொண்டா வந்துக்குச்சு. அம்மா கொண்டா வந்துக்குச்சுடி. எப்படி நான் போடுவேன்? எப்படி எப்படி அந்த கையில் எப்படி நான் போடுவேன்? போட்டு வரேன்னா எப்படி ஏதாவது கிளிப் இருந்தா எடுத்துட்டு வா. தூக்கி போடு. 10 முடிய பிடிங்கிற ஏதாவது இல்லை பேசி திட்டுக்கலாம். இழுக்குது நீ மண்டை.
அம்மா என் மண்டை சாஃப்டா இருக்கும். போட்டது லூஸ் ஆயிடுங்க. ஐயோ கண்ணு கலங்கிருச்சு. கை மாட்டிக்கிட்டு வரப்பட்டு. அம்மு 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 தயவு செஞ்சு வேணால நான் விரிச்சு போட்டு. ஐயோ அம்மு நான் என்னடி பண்ணிருக்க? கண்ணு திறந்துட்டு இருக்கு. கண்ணு என்ன நீனு போட்டு விட்டது பெரிய விஷயம். எப்படி நீ கத்துக்கிட்ட? ஒன்ன வந்துதான். ஆமா ஆனா சத்தியமா சீப்பை போட்டனா 10 முடி அப்படியே வந்துடும் எனக்கு. மண்டை என்னன்னு தெரியல. இப்போ அதான் இந்த கிளைமேட்டுக்கு தான் ரொம்ப போன வருஷம்லாம் இதை விட தாண்டி கொட்டுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற அப்படியே சுத்தமாக அப்படியே இந்த பக்கம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் பருவநிலை மாற மாற துளிர் விடும். அது நான் துளிர் விட்டுரும். அத்தை சிரிக்கிறாங்க. அது துளிர் விடும் துளிர் விடும். அது அதான் அதுக்கு கிளைமேட் அப்படியே மாறுறதுனால நம்ம ஹேர் ஃபால் ஆகும் ஒரு நேரம். இப்போ வந்து இலையுதிர் காலம் இல்லையா, அதனால இலை உதிர்கள்லாம் உதிர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சொல்லு பேசு பேசு. அது நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இருங்க சத்தனாடி நீங்கள் டீயை குடிச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து இவங்க கொஞ்சம் இலைப்பாடுறதுக்காக காஃபி நான் குடிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் நல்ல நாள் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க இது வரைக்குமே இதுதான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் இந்த ரவுண்டு மட்டும்தான் அந்த டிசைனில் வந்து எனக்கு ஒரே சேமாக தெரியுது. இதெல்லாம் வந்து என்ன டிசைனே தெரியல. பூ இப்படி பவர பேண்ட் இருக்க மாதிரி இருக்கு. கை பெருசுக்கா, அவங்க கை சின்ன கையா. ஆர்டிஸ்ட்னா அப்படி தான் போடணும், பெரிய கை சின்ன கை. அதுலேயே வந்து அக்காக்கா நான் வந்து புதுசாக உனக்கு ட்ரை பண்ணுறேன், உனக்கு ப்ளவுஸ் மாதிரி போட்டு விடவா. இது வந்து இப்போ தான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புரட்டி போட்டு என்னாடி இது இந்த பக்கம் சேர்த்து போட்ட போல இருக்கு. கையை அப்படிதான் காட்டினேன். இங்கே பாருங்க அடியே இங்கெல்லாம் வரலடி. கண்டினியூஸ்னா சுற்றி ரவுண்டா. அப்போ இந்த பக்கம் என்னத்த டிசைன் விட அவனுக்கு மனசாச்சு. இங்கே பாருங்க இந்த பக்கம் கோணு போட்டு விட சொன்னேன், இங்கே காணும் கோணை. இந்த பக்கம் என்னத்த போடுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்துட்டுல பாதி தூரம். இங்கே பாருங்க கை ரொட்டாங்க இருக்கு. கை இப்படி இருக்கு, உன் கை இப்படிதான் காட்டுற. எந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துட்டு அவங்க போட்டு விடுவாங்களா? நான் போட்டு விட்டேன். இல்லை இதில் வந்து என்ன டிசைன், எனக்கு இதில் என்ன டிசைன் போடுவாங்க மீறி இருக்குதுல ரவுண்டு கட்டிடுவியா பாப்பேன். திறமை வந்து உலக நாடுக்கே நான் தெரியப்படுத்துறேன். இரு நான் என் கையில ஒழுங்கா தொட ஒழுங்கா தொடச்சிரு. நீங்க உட்காரு நான் காட்டுறேன். எங்க ஐயோ என்ன நான் அது சத்தியமா வர இரு. இங்க பாரு டிசைனே மாத்திட்டேன் நீனு. ஐயோ இரு வரேன். நான் இருந்துட்டேன். உனக்கு வந்து நாளைக்கே இதை வச்சு உனக்கு வந்து நிறைய ஆர்டர் வரும் பாரு. எங்க அம்மா வந்து உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு 4 கல்யாண வீட்டுக்கு அனுப்புனா நீ அழகழகா யாராலையுமே இந்த மாதிரிலாம் போட முடியாது. ஐயோ அது வந்து சரியா தெரியல. எல்லாருமே வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணு மேளம் நாதஸ்வரம்னு போடுவாங்க. அப்படி வளைகாப்புக்கு போட்டால் குழந்தை பிறக்கிறது அப்படி கன்சீவாக இருக்கிறது அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து அதுக்கும் 10 படி மேலே. அதாவது இந்த குழந்தை வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா, இந்த குழந்தை அப்படியே போமே அந்த பேர் என்ன இல்லை ஜீனு. அந்த ஜீன் வந்து ஒரு கோடிக்கணக்கில் போகும் பாருங்க. அதெல்லாம் துல்லியமாக ஒன்று மட்டும் எடுத்து அழகாக நான் இது வரைக்கும் போட்டால் நான் சரின்ட்டு விட்டுட்டேன். இங்கே என்னமோ மாங்கொத்து மாதிரி போட்டால் அதையும் சரின்ட்டு விட்டுட்டேன். இங்கே வந்து இங்கே ஒரு மண்டை வச்சு இப்படி வால் மாதிரி வரைஞ்சிருந்தா இப்போ வந்து இப்படி மடக்குனதில் அது வந்து மடங்கிடுச்சு. இதை எப்படி அவ்வளோ ஒரு நுண்ணியமாக துணுக்கமாக ஒரு அந்த ஜீன் மட்டும் வரைஞ்சதுன்னு தெரியல. இது வந்து சப்போஸ் வந்து அவளாவே இருக்கலாம். அம்மா நீ இப்படி தான் அப்படியே மண்டை அந்த வால் இப்படி போட்டு அழகா அது வரைஞ்சிருந்தோமே. உன் திறமைக்கு உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வரைஞ்சி தருவா. குழந்தைய தவிர அந்த பிற்காலத்தில் போயிடுவாங்க. இப்படி கன்சீவாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். எல்லாருமே மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வரைகிறதுலாம் வந்து என் தங்கச்சிக்கு www.ahalya.com
இதுதான் வெப்சைடு. நீங்கள் பார்த்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க. வாங்கடா வந்து கண்டினியூ பண்ணுங்க வாங்கடா. இப்போ இந்த ஜீன்லேருந்து என்ன ஆகும்? இல்லை இந்த ஜீன்லேருந்து அடுத்தது வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன் அழைக்கிற? நல்லா இருக்குடி. எல்லாருமே அப்படி தாண்டி குழந்தைனா குழந்தை கையோடு இப்படி நீட்டுவாங்க. அப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஜீன் இப்படி வரா மாதிரி வச்சிரு. அப்படியே நான் இப்படி சிரிக்காத நாய் கக்குற மாதிரி இருக்கு. என்ன அதுல உள்ள செல்ல தூக்கி அங்க போட்டோம் பாருங்க. செல்லு கிடக்கு. செல்லுல வர இதெல்லாம் வரையில இது ஒரு டிசைனு. செல்லாம் கட்டமா போட்டு வச்சிருந்தாங்க. அப்படிதாங்க நீங்க வரைஞ்சிங்க. காலையில 5 மணிக்கு ஏந்திரிச்சு வாசக்குட்டி கோலம் ஊட்டாதான் வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் அழகா வரும். ஏதோ இங்க ஒரு ஜாங்கிரி புழிஞ்சு வச்சிருக்க. இல்ல இது என்னன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப என்ன அதை பண்ண போற? இல்ல நீ அதை அழைச்சிருங்க. கன்றாவியா இருக்கு. என்னமோ ஒண்ணு கொக்கு மாதிரி இருக்கு. இது வந்து கழுகு தானே இது? மாங்காவா? அது நம்ம இஷ்டம் போடுறது. பார்த்துலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இது வந்து புத்தர் தலையில இருக்குமே நத்தை. புத்தர் தலையில நத்தை உட்காந்துருக்கும்ல. இருக்கு அவருக்காக குளிர்ச்சி தர்றதுக்காக நத்தை உட்காந்துருக்கும். ஊராது மண்டலம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பறவையோட ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக அதோட நினைவுகள் வந்து பதிந்து விட்டது. என்ன பறவை அப்படின்னா இருவாச்சி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது சில பேருக்கு தெரியுமானதில் ஒரு ஊர் சைடு ஒரு மாதிரி இருக்கலாம் பேர். இருவாச்சின்னு அது படம் இருந்தால் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். அந்த பறவை என்ன பண்ணுமா, எத்தனை நூற்றாண்டு காலம் வாழ்ந்தாலுமே ஒரு ஆண் பறவை, அதாவது அதோட கணவர் விட்டுட்டு போயிட்டா அடுத்தவங்களை தேடிட்டு போகும்ல இன்னொரு குருவி, அந்த மாதிரிலாம் கிடையாது. குன்றில் பறவைன்னு அப்படிதான். குன்றில் பறவை. நான் சொன்ன கேளு. அது வந்து காலத்துக்கும் வருஷம் முழுக்க வைப்ரேட் அங்கே திருப்பியும் இழுப்பிட்டின்னா ஒரே இழுப்பாக இழுப்பிடுவேன் நான். காலத்துக்கும் வந்து அது அதோட கணவன் மனைவி சேர்ந்தே தான் வாழ்வாங்களாம் எத்தனை வருஷம் ஆனாலுமே. அதாவது அது குஞ்சு பொரிக்கும் போது ஒரு மரப்பொந்தா, நல்ல ஆழமான மரப்பொந்தா பார்த்து சுத்தம் பண்ணிட்டு அதில் போய் அந்த பெண் பறவை பூந்துக்குமா. இந்த ஆண் பறவை என்ன பண்ணும், அதோட எச்சிலில் வந்து களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த பெண் பறவை இருக்குல்ல கூடு, அந்த ஓட்டை மரப்பொந்து அதை வந்து மூடிட்டு இத்தனோண்டு அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு மட்டும் இத்தனோண்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டுருமா. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஓட்டை வச்சிருமா. அது வந்து இந்த பெண் பறவையோட கழிவெல்லாம் அந்த பெண் பறவை வந்து வெளில தள்ளுறதுக்காக. அது அந்த காலத்துலேயே டாய்லெட். அது அந்த மாதிரி 2 ஓட்டை தான் இருக்குமா. மற்றபடி அந்த பெண் பறவை வந்து வெளியிலே வர முடியாதான். அது வந்து அவங்க சந்தாதியருக்கு உள்ள பழக்கம் போல இருக்கு அந்த பறவை. இது என்ன பண்ணும், முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் பறக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே அந்த இருவாச்சி வந்து அந்த மர பொந்துக்குள்ளே தான் இருக்கும். அது வரைக்குமே தீனி வந்து புருஷங்காரவங்க தான் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஊட்டி விடணும். இது வந்து தீனி தேடியும் போகாது. அப்படி ஒரு வேளை இந்த ஆண் பறவை தீனி தேடி போகும்போது ஏதாவது ஒன்று அடித்து அதை சாப்பிட்டுட்டு இல்லை வேட்டையாடிட்டாங்க அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒன்று அடித்து வேட்டையாடி அது இறந்துச்சுன்னா இந்த பெண் பறவை வந்து சாப்பாடு இல்லாமல் அந்த குஞ்சுகளும் வெளில இது பண்ண முடியாமல், ஆனால் கூண்டை விட்டு மட்டும் வெளில வராதான். அப்படியே கூண்டுக்குள்ளேயே செத்துருமா, வெளியிலே வராதான். சாப்பாடு இல்லாமல் அந்த குஞ்சுகளையும் வச்சுக்கிட்டு வெளில போகாதான், அப்படியே செத்து போயிடுமா. அது எப்படி புனிதமான படைப்பு. பண்ணணும். அதுவும் தற்கொலை கொலை இல்லை, அது வந்து அதோட அந்த அந்த பறவைக்கான உன்னதமான செயல் அது. அது எப்படி காலத்துக்கு ஒற்றுமையாக இருந்துட்டு புருஷன் இல்லைன்னொடனே அது வெளியே வந்து இரையும் தேடாதான், குஞ்சுகளையும் வளர்க்காதான், அப்படியே செத்து போயிடுமா. குஞ்சும் செத்து போயிடுமா. ஒரு குடும்பமே, ஒரு ஆண் பறவை இல்லைன்னா ஒரு குடும்பமே அழிஞ்சிருது. அப்படியாப்பட்ட இருவாச்சி பறவை. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுளில் வேணாலும் தேடி பாருங்களேன். அது கதை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து இன்னும் எதுவும் வரல. நான் இந்த பக்கம் வேணாம் அப்படின்ட்டு, இங்கெல்லாம் தான் பாதி டிசைன் இங்கே தான் வந்துருச்சு, இங்கே மட்டும் போட்டு விடுங்கம்மே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கையில் வந்து அவங்க புது டிசைன் ஏதோ போடுறாங்க போல இருக்குது. ஏதோ டேப்பை வச்சு அப்படி இப்படியும் சிக்ஸாக் லைன் போட்டு, ஏன்னா மிச்சப்படுற இந்த மாதிரி ஃபுல்லாக வரைய வேணாம்ல, அந்த கேப் இருக்கிற இடத்துல மட்டும் வரைஞ்சா பட்சம் வந்திருக்க டிசைன் எல்லாமே வந்து புத்தர் நத்தை தான். இந்த கையும் பாருங்க. வேற யாருக்காவது போட்டு விட்டுருப்பீல, அது அப்போ அந்த மாதிரி போடு. எல்லாருக்கும் இதே போடுவேன், நத்தை தான் போடுவேன்.
வேற என்ன டிசைனு? பாட்டிலாம் இது டேட்டு போட்டிருப்பாங்கல்ல. டேட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்போ உள்ளவங்க எல்லா பாட்டி கையிலையுமே வந்து பச்சை குத்திருப்பாங்க. அழகா கோலம் அப்படி. இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து டேட்டு போட்டிருக்கீங்களா, அது என்னதுக்கான்னு கேட்டிங்க. பெரிய டிசைன்லாம் இல்லை, நான் வேளாங்கண்ணி போகும்போது போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அங்கே வந்து போட்டேன். இது போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு இதை போட்டு. என் ஆத்துக்காரு, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க பேர் தான் எழுதியிருக்கேன். இல்ல பச்சை குத்தி இருந்தா பேர் சொல்லக்கூடாதுங்க. இது அதுக்காக தான் பச்சை குத்துறதே. பாட்டில அம்மாடி உன் புருஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாரு ஆயா பாத்துக்கோ அப்படிம்பாங்க. அதே மாதிரி புருஷன் பேரு சொல்றதுக்கு படிக்கணுமா? சரி, அந்த மாதிரி என் புருஷர் பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்க, அப்படியே காத்துங்க, அப்படியே ஜகஜோதியா அடிச்சுட்டு இருக்கு. அப்படி நான் படுத்தேன்னா தூங்கிடும், படுக்க விடமாட்டுது. இல்ல நான் அப்படியே படுத்துதான் ஏந்திரிக்கிறேன், இடுப்பை வலிக்குதுமே, நான் படுத்து கிடக்க அப்படிங்கிறது. கண்ணு அப்படி சொக்குனா போதும். ஆஹாஹா, கண்ணு அப்படி சொக்குனா போதும். ஐயா என்னது இது? அப்படியே கண்ணு சொக்குனா போதும். அக்கா எந்திரி 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 எந்திரினா நான் ஏஞ்சி உக்காந்துடுறேன். போதுமே போதும் அம்மே, போதுண்டா. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா. நீ போடுறா, உனக்கு ஒரு நாள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஜாங்கி புழி போடு போடு போடு. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சுமார் 2-3 மணி நேரமா? 3 மணி நேரம் இருக்குல்ல? 2 மணி நேரம் தான். 2 மணி நேரமா? சுமார் 2 மணி நேரம் அளவில் முடிச்சாச்சு கோனு. இப்போ வந்து எவ்வளோதான். சரிடா, இந்த கையெல்லாம் வேணாம். சரி, நாங்கள் லேட்டாக தான் குளிப்போம். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக இந்த டிசைனு. ஆனால் வந்து டிசைனில் ஜூம் பண்ணிலாம் காட்டினா வந்து உங்களுக்கே கொலாப்ஸ் ஆகும். இங்கே பாருங்க, இதில் வந்து எம்இன்னு நாங்கள் வந்து இனிஷியல் போட்டிருக்கோம். இந்த தெரியுதா? எம்இன்னு. எப்படியாப்பட்ட டிசைன் அழகாக இருக்குது. இந்த பாருங்க, இது இந்த மாதிரியே இங்கெல்லாம் போடமுன்னா அவங்களுக்கு அப்பப்போ அவங்கவுங்க மைண்டு ஒரு மாதிரி மாறிடுது. அதனால் அப்பப்போ டிசைனை மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த டிசைன் வந்து இதுக்கு பின்னாடி வந்து நான் இங்கெல்லாம் போட வேணான்னுட்டேன். அது சொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, போதுண்டா உனக்கு இடுப்பை வர வரைக்கும் போதுண்டான்னுட்டேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அக்காவுக்கு 2 கையிலையும் போட்டு விட்டேன். என் தங்கைக்கு இது பழுத்தவனை தான் வாழ்த்து கூற முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.